அம்மாவின் கடைசி கடிதம். அரவிந்த் நகரத்தில் நல்ல வேலையில் இருக்கிறான். பணம், கார், வீடு எல்லாம் இருக்கிறது. ஆனால் மனதில் சந்தோஷமில்லை. அவனுக்கு நேரமில்லை. அம்மாவுக்காக ஒதுக்குவதற்கு கூட நேரமில்லை. ஒரு நாள் வேலை நடுவே அம்மா அழைக்கிறார். சாப்பிட்டியா? அரவிந்த் கோபமாக சொல்கிறான். இப்ப பிஸி, அப்புறம் கால் பண்றேன். அந்த அப்புறம் வரவே இல்லை. அடுத்த நாள் காலையில் ஒரு அழைப்பு. உங்க அம்மா இல்ல. அரவிந்த் நம்பவில்லை. அவனுக்குள் ஏதோ உடைந்து போகிறது. அம்மா இல்லாத உலகம் எப்படி என்பதை அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான். வீட்டில் அம்மாவின் பொருட்களை பார்க்கும்போது அவனை அறியாமல் அவன் செய்த தவறுகளில் அவன் அழுதான். ஒரு பழைய காகிதம் கிடைக்கிறது. அதில் எழுதப்பட்டிருந்தது, என் மகன் எவ்வளவு உயரம் போனாலும் எனக்கு அவன் ஒரு குழந்தைதான். அவன் சிரிச்சா போதும், அதுதான் எனக்கு வெற்றி. அரவிந்தின் கண்ணீர் காகிதத்தில் விழுகிறது. அந்த நொடி அவன் புரிந்து கொண்டான். வெற்றி என்பது சம்பளமில்லை, நேரம், அன்பு, உறவு. அரவிந்த் தனது வாழ்க்கையை மாற்றுகிறான். மனைவி, பிள்ளைகளோடு நேரம் செலவிடுகிறான். எவ்வளவு பெரிய வேலையில் இருந்தாலும் அன்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. நமக்காக காத்திருக்கும் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்குவதே ஒரு மனிதனின் உண்மையான வெற்றி.